வெல்கம் டு மில்லியம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் சென்னை ஆவடியில் இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு சூப்பரான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இன்ஜினியரிங் படித்தவங்க, டிப்ளமோ, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎஃப் இப்படி பல்வேறு கல்வி தேதிகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இந்த வேலையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு அதாவது நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ஃபார் த இயர் 2026-27 அண்டர் அப்ரெண்டிஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973. ஸோ இது வந்து அப்ரெண்டிஷிப் பயிற்சிக்கான அறிவிப்பு. ஸோ இது இந்த நிரந்தர வேலை கிடையாது. ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய அந்த பயிற்சி அப்படிங்கிறது நாளைக்கு நீங்கள் ஒரு நிரந்தர வேலைக்கு முயற்சி செய்யும்போது உங்களுக்கு ஒரு கூடுதல் தகுதியாக இருக்கும். ஓகே, இதில் என்னென்ன டிசிப்ளினில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன், மெட்ரலஜி, டூல் இன்ஜினியரிங். ஸோ இப்படி பல்வேறு அந்த கல்வி தகுதி இருக்கவங்களும் விண்ணப்பிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு அந்த டிசிப்ளினுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்களுக்கு 150 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சிக்கு சேர்றவங்களுக்கு மாதம் 18,000 ரூபாய் ஸ்டைஃபண்டாக வழங்கப்படும். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 வருடம். ஸோ 12 மாதங்கள் வந்து உங்களுக்கு இந்த பயிற்சியானது வழங்கப்படும். அடுத்து வந்து டிப்ளமோ டெக்னீஷியன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ இது வந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கானது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 25, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 7, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் 5, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 3, சிவில் இன்ஜினியரிங் 5, ஆட்டோமொபைல் 5, டோட்டலாக 50 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இதில் சேர்றீங்க அப்படின்னா மாதம் 16,200 ரூபாய் ஸ்டைஃபண்டாக வழங்கப்படும். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர். ஸோ அடுத்து வந்து நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். ஸோ இது வந்து இன்ஜினியரிங் அல்லாத பட்டதாரிகளுக்கான பணி வாய்ப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிகாம் 100 வேகன்சி கேட்டிருக்காங்க, பிசிஏ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் 75 வேகன்சி கேட்டிருக்காங்க, பிஎஸ்சி, பிபிஏ, பிபிஎம் இவங்களுக்கு 75 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 250 வேகன்சி. மந்த்லி ஸ்டைஃபண்டு 18,000. ஸோ இந்த நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கும் 1 வருட பயிற்சியானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங். ஸோ உங்களுக்கு அதை அதாவது கல்வி தேதி பற்றின ஒரு விரிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோனா என்ன, டிகிரி இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்னா ஸோ என்னென்னலாம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற விளக்கம். ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோட் ஆஸ் பர் த அப்ரெண்டிஷிப் ரூல். ஸோ அப்ரெண்டிஷிப் ரூல் பிரகாரம் வயது வரம்பு கடைபிடிக்கப்படும் முடிச்சிருக்காங்க. ஓகே, மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த இதுக்கு விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு அடிப்படையான உடல் தகுதி கேட்டிருக்காங்க. as prescribed in class 4 of apprenticeship rule 1992 amendments thereof any. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அந்த 1992 அப்ரெண்டிஷிப் ரூல் பிரகாரம் தான் அந்த உடல் தகுதி வந்து கடைபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் 1 வருடம். ப்ரீவியஸ் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் who have already undergone or currently undergoing apprenticeship act amendment act 1973 or having 1 year or more experience are not eligible to apply. ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு அப்ரெண்டிஷிப் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு எப்படி நம்ம தேர்வு செய்யப்படுவோன்ற அந்த விவரம். போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் எஸ்ஆர் இஸ் இன்ட்ரெஸ்டட் வித் த டாஸ்க் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் ஃப்ரம் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டா. ஷார்ட் லிஸ்டிங் த கேண்டிடேட்ஸ் வில் பி டன் based on percentage of marks obtained in the basic prescribed qualification as applicable to respective discipline. Shortlisted candidates shall be intimated through their registered email ID. Shortlisted candidates have to appear for certificate verification at Heavy Vehicles Factory, Avadi, Chennai. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய கல்வித்தகுதி என்ன கொடுத்துருக்கீங்க, அது என்ன மதிப்பெண் கொடுத்துருக்கீங்க, இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து தேர்வு செய்யப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு உங்களுக்கு இமெயில் மூலமாக தகவல் தெரிவிக்கப்படும். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடியில் நேரில் போய் நீங்கள் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ இதில் 2 விதமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகிரி ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆல்ரெடி என்ரோல்டு இன் த ஓல்டு நேஷ்னல் வெப் போர்ட்டல்.
ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு வெப் போர்ட்டல், பழைய வெப் போர்ட்டல் இருந்தது. ஸோ நீங்கள் அதில் லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விதமாகவும், ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி என்ரோல்ட் இன் த நியூ நேஷ்னல் வெப் போர்ட்டல். ஸோ நீங்கள் வந்து புது நேஷ்னல் வெப் போர்ட்டலில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வேறு விதமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த 2 ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா நெட் சென்டர் மூலமாகவோ அல்லது ஒரு இ-சேவை மையம் மூலமாகவோ நீங்கள் வந்து எந்த விதமான தவறுகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, போர்டிங் அண்ட் லாட்ஜிங். ஓகே, நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த செலவில் தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த தேர்வு முறைகளுக்கெலாம் வந்து கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான உங்களுக்கு பயணப்படி அல்லது போர்டிங் அண்ட் லாட்ஜிங்க்கெலாம் எந்த விதமான எக்ஸ்பென்சஸும் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Upon completion of apprenticeship period, Heavy Vehicles Factory Avadi, Chennai have no obligation to offer employment such apprentice. ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ரெண்டிஷிப் கோர்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கு பின்னால் உங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படின்றது எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 16/3/2026. லாஸ்ட் டேட் ஆஃப் என்ரோலிங் நேட்ஸ் போர்ட்டல் 20/4/2026. டெக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட்டு 30/4/2026. ஸோ நீங்கள் வந்து 16/3/2026லேருந்து 20/4/2026 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். 30/4/2026 தேர்வு செய்யப்பட்டவருடைய பட்டியல் வெளியாயிரும். வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ். ஸோ உங்களுடைய சான்றிதழ் சரிபார்க்கறதுக்கான தேதி 6/5/2026லேருந்து 8/5/2026 டென்டேட்டிவ் லீவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவோ அல்லது இமெயில் மூலமாகவோ தெரியப்படுத்துவாங்க. The list of shortlisted candidates shall be published in our portal. ஸோ வந்து தேர்வு செய்யப்பட்டவருடைய பட்டியல் வந்து அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்கம்ப்ளீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஆஃப்டர் டியூ டேட் வில் பி ரிஜெக்டட். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்லைன் விண்ணப்பத்தில் முழுமையான தகவல் கொடுக்கல அப்படின்னா அல்லது வந்து அந்த டியூ டேட்டுக்கு பின்னால் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் வந்து பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங், டிப்ளமோ, டிகிரி முடித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம் இது மாதிரியான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடித்தவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வந்து ஒரு நிரந்தர வேலைக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் படிப்புக்கு சம்மந்தமான வேலை பார்க்குறவங்க கூட நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அது மாதிரியான விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஆவடி ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது வந்து உண்மையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் ஒரு மிக முக்கியமான நிறுவனம். ஸோ அங்கே வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் பயிற்சி அப்படிங்கிறது உண்மையிலே உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு நிரந்தர வேலைக்கு போகிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்கு மாதம் குறைந்தபட்சமாக 16,200லேருந்து 18,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்து தான் இந்த பயிற்சியானது கொடுக்கப்படுது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக வந்து இன்ஜினியரிங், டிப்ளமோ, டிகிரி பண்ணவங்க இந்த வாய்ப்பு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. ஓகே, இந்த வீடியோவில் இந்த வேலையை பற்றி நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.